ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLE 3 சிங்கப்பூர் 2Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய டோட்டல் நம்பர்ஸ்க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 9/3/2026 நம்ம வந்து அடிஷ்னல் நம்பர் பார்க்க போகிறோம் நண்பா. ஃபஸ்ட் நம்ம அடிஷ்னல் நம்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து அடிஷ்னல் நம்பருக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் 3 நம்பர் டச்சில் அதிகமான நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம 2-3 நம்பர்ஸ், அதாவது பெய்ட்ஸ் நம்பருக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதோடு சேர்த்து அடிஷ்னல் நம்பருக்கு நம்மளுக்கு இந்த ட்ராவில் கெஸ்ஸிங் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ட்ரா நம்ம அடிஷ்னலில் பார்க்க போகிறோம். அடிஷ்னலுக்காக நம்ம வந்து அதிகப்படியான ட்ராக்கள் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அடிஷ்னல் எடுக்கணும்னா அதுக்கு குறைஞ்சது ஒரு 10 ட்ராக் மேலே கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு டச்சுகள் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய டோட்டல் வியாழக்கிழமை, அதோட நம்ம திங்கக்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா 1, 5, 12, 15, 22, 42, அதோட 37. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா இது வந்து வியாழன், இது திங்கள், இது வியாழன், இது திங்கள்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 12 ட்ராக் மேலே ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது நான் வியாழக்கிழமை ரிசல்ட்னு சொன்னேன். இது போன வாரம் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 6, 8, 28, 37, 41, 49. இதே மாதிரி தான் அது வந்து நம்மளுக்கு வியாழன், இது வந்து நம்மளுக்கு திங்கள்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய ஒரே மாதிரியான ரிசல்ட். இப்போ அடிஷ்னல் நம்பர்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ட்ரா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அடிஷ்னல் நம்பருக்கு பார்க்க போகிறோம். அடிஷ்னல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம் நண்பா. 2 விதமான சீரியல் இருக்குது. அந்த 2 விதமான சீரியலில் நம்மளுக்கு 4Dயை பொறுத்த வரைக்கும், அதாவது 2Dயை பொறுத்த வரைக்கும் டோட்டல் பால்ஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் பால்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 49 பால்ஸ். ஸோ இதில் நம்ம வந்து அடிஷ்னல் பார்க்கும்போது நம்மளுக்கு 1 to 9, 10 to 19, 20 to 29, அதே மாதிரி 30 to 39, 40 to 49 இந்த சீரியல் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு சீரியல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையாக கொண்டு வருவாங்க. அதாவது ஒரே லைனாக வரும். எப்படின்னா உதாரணத்துக்கு 11, 13, 15, 17, 19 இந்த மாதிரி. அப்படி இல்லைட்டோன்னா 10, 12, 14, 16, 18 இந்த மாதிரி. ஸோ இது 10ஓட சீரியல். இது நம்ம வந்து 20ஓட சீரியல் எடுக்கலாம், அதாவது 2ஓட சீரியல் எடுக்கலாம், 3ஓட சீரியல் எடுக்கலாம், 4ஓட சீரியல் எடுக்கலாம். இப்படி தான் நம்ம இந்த 2 ஃபார்மெட்டையும் ஃபாலோ பண்ணணும். இது 2 ஃபார்மெட்டு. இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு அடிஷ்னலில் இங்கே கவனிங்க. இங்கே ஃபஸ்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது 44லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட்டாக நம்மளுடைய வியாழக்கிழமை வந்து 37 வந்துருந்துச்சு. இதில் 37, 40, 7, 2, 25, 29, 4, 30, 5, 20, 21, 44. இதில் நம்மளுக்கு இந்த 1 to 9ங்கிறப்போ நம்மளுக்கு வந்து இங்கே 5, இங்கே 4, இங்கே 2, இங்கே 7. இது எல்லாமே 1 to 9ஓட சீரியல். 1 to 9, 1 to 9, 1 to 9, 1 to 9. அடுத்ததாக நம்மளுக்கு வந்து 2ஓட சீரியலை கவனிங்க. 21, 20, 29, 25 இது எல்லாமே 20 to 29, 20 to 29, 20 to 29, 20 to 29. அடுத்து 30ஓட சீரியலை கவனிங்க. 30 கடைசியாக இப்போ நம்மளுக்கு 37. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு 30 to 39. அதேமாரி இங்கே ஒன்று 30 to 39. அடுத்து 40ஓட சீரியல். இங்கே நம்மளுக்கு 44, 40 to 49. அடுத்து இருக்கான்னு பாருங்கள் 40ஓட சீரியல். இங்கே நம்மளுக்கு 40, 40 to 49. இதில் நம்ம ஒரே ஒரு சீரியல் மட்டும் நம்ம வந்து கணக்கில் கொண்டு வரல. அது என்ன சீரியல்னு பார்த்தீங்கன்னா 10 to 19 சீரியல் வந்து நம்மளுக்கு வந்து அடிஷ்னலில் இன்னும் வரல. 10 to 19 தான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பர் நண்பா. 10 to 19 நம்மளுக்கு சீரியல் வரல. ஆனால் ரிசல்ட்குள்ளே அதிகமான தடவை நம்மளுக்கு வந்து 3 நம்பர்ஸாகவே வந்திருக்கு. ஆனால் சீரியலில் நம்மளுக்கு வரல. அப்போது இந்த ட்ராவுக்கு நீங்கள் இதில் கவனிச்சினாலே தெரியும். ஏடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 10, 11, 12, 13, 14
15, 16, 17, 18, 19. ஸோ இந்த ட்ராவுடைய ஏடியை பொறுத்த வரைக்கும், அதாவது அடிஷ்னல் நம்பரில் நம்மளுக்கு 10ஓட சீரியலில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. இந்த ட்ரா நம்மளுக்கு 10ஓட சீரியலுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. சில நண்பர்கள் வந்து ஏடிக்கான கெஸிங் கேட்டதுனால நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். ஆனால் நம்மளுக்கு இந்த கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமை பார்க்குறோம். இது திங்கள் அல்லது அடுத்த தாஸ்டே. ஸோ 2 ட்ராக்குள்ளே இந்த நம்பர்ஸ் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபார்மெட் ஃபுல்லாகவே இல்லை. ஆனால் இந்த ஃபார்மெட் வந்து ரிசல்ட்டுக்குள்ளே நல்லா சுற்றி நிறைய தடவை வந்திருக்கு நண்பா. குறிப்பிட்ட ட்ராக்கில் வந்து நம்மளுக்கு லாக் பண்ணியிருந்தாங்க. லாக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அடிஷனலாக தான் திறப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் உள்ளக்க திறந்து விட்டாங்க. இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், இது நம்மளுடைய கடைசியாக வந்து வியாழக்கிழமை ரிசல்ட்டு 12, 15ன்னு அடிச்சிருந்தாங்க. அடுத்து 3 ட்ரா கவனிங்க. 3 ட்ராவலையும் நம்மளுக்கு இருக்காது. இதில் வந்து 6, 8, 28, 37, 41, 49, 40. அதேமாதிரி 5, 9, 20, 23, 45, 46, 7. அதேமாதிரி இதுலேயும் கவனிங்க இருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ராக்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே 16, இங்கே 17, அடுத்து இங்கே 13. இதில் கவனிங்க 10, 15, இங்கே 10, 15. அதுக்கு மேலே போனோம்னா 18, 19, 11, 13, 16, 10, 11, 13. இப்படி நம்மளுக்கு வந்து 10ஓட சீரியல் உள்ளக்க அதிகப்படியாக வந்துருந்துச்சு. ஆனால் வெளியில் நம்மளுக்கு அடிஷனலாக வரல. 3 ட்ரா லாக் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம எதிர்பார்த்தது வந்து அடிஷனலாக தான் எதிர்பார்த்தோம். ஆனால் மறுபடியும் 2 நம்பர்ஸை வந்து உள்ளக்க தான் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க, 12, 15ன்னு சொல்லிட்டு. அப்போது நம்மளுக்கு இந்த ட்ரா ஏடிக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஏடியில் நம்பர்ஸை குறைக்கணும்னு நினச்சா, அந்த 10 நம்பர்ஸையும் குறைக்கணும்னு நினச்சா, 10 நம்பர்ஸே நம்மளுக்கு நல்ல நம்பர்ஸ் தான். இருந்தாலும் இதை குறைக்கணும்னு நினச்சோம்னா நம்மளுக்கு இதில் என்னென்ன மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். 10, 11, 12 அடிச்சிட்டாங்க, 13 அடிச்சிருக்காங்க, 14 காணோம், 15 இருக்குது, 16 இருக்குது, 17 இருக்குது, 18 காணோம், 18 இருக்குது, 19 இருக்குது, 14 மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரா நம்மளுக்கு லக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏடியில் இதுலேருந்து நம்மளுக்கு 14 எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. அந்த ட்ரா நம்மளுடைய கீ நம்பர் 14 ஈக்குவல் டு கீ 14. இந்த ட்ராவுக்கான கீ நம்பர் நண்பா. கீ நம்பர் வந்து 14. ஸோ 14 அவங்க உள்ளக்க கொண்டு வரணும். அப்படி இல்லாட்டினா ஏடியில் கொண்டு வரணும். அதாவது இன் அல்லது ஏடி, இன்னா அல்லது ஏடியா. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸிங். இது வந்து நான் கெஸிங் படி தான் கொண்டு வரேன். இதை தான் நீங்கள் எடுக்கங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஏடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 10ஓட சீரியல் சான்சஸ் இருக்குது. ஸோ ஏடியோ அல்லது உள்ளக்குள்ள டச்சோ, இந்த 2 நம்பர் டச் எடுக்கிறவங்களுக்கு இந்த ட்ரா 14 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 10 நம்பரோடு சேர்த்து இந்த 14 உள்ளேயா வெளியவா. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நம்ம வந்து இந்த சீரியல் நம்பர் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு நண்பா. ஸோ அதை யாவத்தில் வச்சுக்கோங்க. சீரியல் நம்பர்ஸு இன்னமும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ரிமைனிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் ரிமைனிங்கில் 10, 20, 30, 40, அதே மாதிரி வந்து 7, 17, 27, 37, 47, 9, 19, 29, 39, 49. ஸோ ரிமைனிங்கில் நம்மளுக்கான பெயர்ஸில் எக்ஸு விட்டால் இன்னொரு எக்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. 4 எக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிமைனிங் நம்மளுக்கு நம்பர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரா நம்ம இந்த இதை வச்சு போடலாம், ஏன்னா ஓயாமல் நம்ம இதை வச்சு கொடுத்துட்டோம். ஆனால் ரிமைனிங்கில் நம்பர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கீழே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் நம்ம இந்த உள்ளக்க 2 நம்பர் 3 நம்பர் எடுக்கிறவங்க இதில் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஏடியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுக்கு இதுதான் நம்மளுடைய கெஸிங். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறது ஏடிக்கான கெஸிங் தான். ஒருவேளை கெஸிங் பிடிப்பதில்லை நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை 9/3/2026க்கான டோட்டோ கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.